என்ன படம்டா சாமி. ஒரு படத்துல இவ்ளோ ட்விஸ்டா, இவ்ளோ த்ரில்லா, அதெல்லாம் விட யூகிக்கவே முடியாத அருமையான கிளைமேக்ஸ். இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது ஒரு நல்ல படத்தை பார்த்து திருப்தி கண்டிப்பா இருக்கும். இன்னைக்கு நாம 2022 வந்த கொரியன் மூவியான ரிமெம்பர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை ஒன்லைன்ல சொல்லணும்னா, சாதாரணமா நிறைய பேர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையில மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, வர பென்ஷனும் செட்டில்மெண்ட் காசையும் வச்சு நிம்மதியா மீதம் இருக்கிற வாழ்க்கையை நடத்துவாங்க. அவங்க குடும்பத்தோட பேர பசங்களோட வாழ்க்கையை கழிப்பாங்க. ஆனா நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அவர் கூட பிறந்தவங்களையும் அவரோட பெற்றோரையும் கொண்டவங்களை தேடி பிடிச்சு கொலை பண்றாரு. நானும் ஸ்டார்டிங்ல இது வந்து ஒரு சாதாரண பழி வாங்குற படம் தான் நினைச்சேன். ஆனா படம் பார்க்க ஐயோ சாமி என்னடா படம் இது, எல்லாத்தையும் விட கிளைமேக்ஸ்ல எதிர்பார்க்காத அருமையான ஒரு ட்விஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி அருமையான படம் நம்மளோட பிளேலிஸ்ட்ல இருக்கணும்ன்றதுக்காக உடனே வீடியோ பண்ணிட்டேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்தோட முழு கதை விளக்கத்துக்கான வீடியோ லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வெல்கம் டு ஆத்யம் சினிமாஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு போர்ஷே ஸ்போர்ட்ஸ் கார் வந்து பயங்கர தாறுமாறா ரோட்ல ஓடிட்டு இருக்கு. யார் ஓட்டுறாங்கன்றதெல்லாம் காமிக்கல. எதிர்பார்த்த மாதிரி அந்த கார் வேகமா போயிட்டு ஒரு மணல் மேட்ல முட்டி ஆக்சிடென்ட் ஆயிடுது. கார்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசானவர் இறங்கி வராரு. அவர் கார்ல இருந்து இறங்கி திரும்ப அவர் காரை பாக்குறாரு. கார் வந்து ஃபுல்லா ஃப்ரண்ட் பாகம் ஃபுல்லா பயங்கர டேமேஜ் ஆயிருக்கு. கையெல்லாம் ஒரே ரத்தம். அவர் கையில ஒரு சின்ன பேக் வச்சிருக்காரு. அந்த பேக் உள்ள இருந்து கைவிட்டு எடுத்தா ஒரு கை துப்பாக்கி இருக்கு. அப்படியே ஒரு குழப்பமான முகத்துல நான் ஏன் இங்க இருக்கேன் அப்படின்னு அவரை கேட்டுக்கிறாரு. அங்க அப்படியே சீனை கட் பண்ணா இவர் வேற ஏதோ ஒரு வீட்டுல ஒரு சோஃபால படுத்துட்டு இருக்காரு. இவர் வந்து ஒருத்தன் எழுப்புறான், ஃப்ரெடின்னு சொல்லி கூப்பிட்டு எழுப்புறான். சோ நம்ம ஹீரோட பேரு ஃப்ரெடி. தூக்கத்துல இருந்து கண்முழிச்சு எந்திரிச்சு பாக்குறாரு. அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. இவர் வந்து தூக்கத்துல இருந்து எழுப்புறான்ல, இவன் பேர் வந்து ஜேசன். மனுஷன் பாத்தீங்கன்னா இந்த வயசுலயும் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த ஜேசன் அவர் கூட தான் ஒர்க் பண்றாரு. அந்த டைம் பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டைம். சோ நம்ம ஹீரோ வந்து கிறிஸ்மஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கேக் எல்லாம் வெட்டி அங்க பாட்டெல்லாம் பாடி எல்லாருமே வந்து சந்தோஷப்படுத்துறாரு. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எல்லாம் முடிச்சிட்டு அப்படியே வரும்போது இவர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்க இன்னொரு பொண்ணு சொல்லுது, நான் வந்து இந்த வேலையை விட்டு போக போறேன், நெக்ஸ்ட் வீக் நான் வேலையை விட்டு போயிடுவேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, நானும் போறேன், என்னால வந்து மெனு கூட ஞாபகம் வச்சுக்க முடியல பழைய மாதிரி, எனக்கு வந்து ரொம்ப ஞாபகம் மறதியா இருக்கு, நானும் சீக்கிரம் வேலையை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க பேசிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜேசன் ஒருத்தருக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டேபிள்ல ஒரு சின்ன தகராறு நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா சாப்பிட வந்தவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சூப்பும் லெமனும் கேக்குறாரு. சோ ஜேசன் எடுத்துட்டு வந்து கொடுத்துறான். அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பில் கொடுக்கும்போது அவர் கேட்ட எக்ஸ்ட்ரா சூப்புக்கும் அந்த லெமனுக்கும் வந்து அதுல சார்ஜ் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த சாப்பிட வந்த மனுஷன் தகராறு பண்றாரு. நான் வந்து குவான்டிட்டி கம்மியா இருக்குன்னு தான் உங்ககிட்ட கேட்டேன், ஆனா நீ அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிருக்க, என்னால பே பண்ண முடியாது. நம்ம ஜேசனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இல்ல சார், நீங்க எக்ஸ்ட்ரா கேட்டனால தான் நான் வந்து கொண்டு வந்து கொடுத்தேன், அதுக்கும் பில் உண்டு சார். ஜேசன் சொல்லும் போதே வந்து கஸ்டமர் கடுப்பாய் கத்த ஆரம்பிச்சிடறான். நான் எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்டப்பவே நீ வந்து அதுக்கு வந்து சார்ஜ் இருக்குன்னு சொல்லியிருந்தா பிரச்சனையே இல்ல, சொல்லாதது உன் தப்பு, அதுக்கு என்னால பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான். இதை பார்த்துட்டு இருந்த மேனேஜர் உடனே ஓடி வந்து ஜேசன் கிட்ட கஸ்டமர் கொடுக்கறத அப்செட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இதையெல்லாம் நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஜேசன் பாத்தீங்கன்னா டோட்டலா அப்செட் ஆயிட்டான். ஜேசனும் ஹீரோவும் கீழே வந்து பார்க்கிங்ல நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, என்ன ஆச்சு, மேனேஜர் என்ன சொன்னாரு? ஜேசன் சொல்றான், அவன் சாப்பிட்டதுக்கெல்லாம் நான் தான் பே பண்ணணுமா, என்னோட சம்பளத்துல பிடிப்பேன்னு சொல்லிட்டான். எவ்வளவு ரூபாய் பில்லு உன் பேர்ல போட்டாங்க? $40 என் பேர்ல போட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். ஜேசனே $40 போச்சுன்னு கடுப்புல பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ மிலிட்டரியில இருந்திருப்பாரு போல இருக்கு. அவரோட பழைய ஹிஸ்டரி எல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி தான் வியட்நாம் போர்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போதே ஜேசன் கடுப்பாயிர, நானே கடுப்புல இருக்கேன், நீங்க வேற கடுப்பேத்தாதீங்க அப்படின்னு சொன்ன ஹீரோ, நான் கூட பேச மாட்டேன் போ அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டு போறாரு. ஜேசன் உடனே இல்ல சும்மா நான் விளையாடி தான் சொன்னேன், நீங்க சொல்லுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வேற மாதிரி தான் பழி வாங்கணும், என் கூட வா அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட்டிட்டு போறாரு. மனுஷன் சும்மா இல்லைங்க, தெரி மாஸ் பண்ணுவார். இந்த ஒரு சீன்ல அந்த ரெஸ்டாரண்ட்ல ஜேசன் கிட்ட சண்டை போட்ட கஸ்டமர் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருப்பான். அப்ப பாத்தீங்கன்னா அவன் ரெஸ்ட் ரூம் போகும்போது அவனோட பக்கத்துல வந்து பர்ஸ் ஒன்னு இருக்கும். அந்த கஸ்டமர் அந்த பர்ஸ் எடுத்து வச்சுப்பான் போல இருக்கு, ஆனா அதை நமக்கு காமிக்கல. அவன் எல்லாம் முடிச்சுட்டு அவன் கேர்ள் ஃபிரெண்டை கூட்டிட்டு கீழே பார்க்கிங்ல வந்து கார்ல ஏறும்போது நம்ம ஹீரோ பின்னாலேயே ஓடிப்போய் அவனை வழி மறைச்சு, நீங்க ரெஸ்ட் ரூம்ல ஏதாவது பர்ஸ் பாத்தீங்களா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அந்த கஸ்டமர், நான் எதுவும் பார்க்கலையே, அங்க எதுவும் பர்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லுவான். இல்ல, எனக்கு அப்புறம் நீங்க தான் அந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிருந்தீங்க, நான் தவறுதலா என்னோட பர்ஸ் அங்க மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அந்த பர்ஸை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவன் உடனே நான் எடுக்கல, எனக்கு தெரியாது, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆக பார்ப்பான். அவன் எதிர்பார்க்காத போது நம்ம ஹீரோ டக்குன்னு அவனோட கையை பிடிச்சு முறுக்கி பேக்கெட்ல இருந்து ஹீரோட பர்ஸ் எடுப்பாரு. இது என்னோட பர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி காமிப்பாரு. பாத்தீங்கன்னா ஹீரோட போட்டோ அதுல இருக்கும். அந்த கஸ்டமருக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும். மனுஷன் அதோட நிக்காம பர்ஸ்ல இருந்து காசெல்லாம் எடுத்து எண்ணுவாரு. எண்ணிட்டு, இல்ல எனக்கு $40 கம்மியா இருக்கு, எடுத்தியா அப்படின்னு கேட்பாரு. இவன் இல்ல நான் அதுல இருந்து பைசா எல்லாம் எதுவுமே எடுக்கவே இல்ல, நான் அதுல இருந்து ஒரு பைசா கூட எடுக்கல அப்படின்னு சொல்லுவான். ஃபர்ஸ்ட் பர்ஸ் கூட தான் எடுக்கலன்னு சொன்னேன், பர்ஸ் உங்ககிட்ட இருக்கு, இப்ப பைசா எடுக்கலன்னு சொல்றானா, எனக்கு பைசா கம்மியா இருக்கு, உங்ககிட்ட இப்படிலாம் பேசினா சரியாகாது, வா போலீஸ் ஸ்டேஷன் போலாம், அங்க போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனை பயன்படுத்துறாரு. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அந்த கஸ்டமரோட கேர்ள் ஃபிரெண்ட் கடுப்பாயிட்டு அவனை பிடிச்சி நல்ல டோஸ் விடுறா, காசை கொடுத்துட்டு ஒழுங்காவா, எல்லாரும் பாக்குறாங்க, மானம் போகுது அப்படின்னு சொல்லி அவனே திட்டுவா. அவனும் தப்பிச்சா போதுன்னு அங்க இருந்து அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடுவான். ஹீரோ அந்த பைசாவை கொண்டு வந்து நேரா ஜேசன் கிட்ட கொடுக்குறாரு. ஜேசனுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோட பொண்ணு கிட்ட இருந்து போன் வருது. மனுஷன் வந்து பதறி அடிச்சுட்டு ஓடுறாரு. மனுஷன் நேரா ஹாஸ்பிட்டல் போனா அங்க அவரோட ஒய்ஃப் வந்து இறந்து இருக்காங்க. மனுஷன் அதை பார்த்து உடஞ்சே போறாரு, பயங்கரமா அழுகுறாரு. இறந்து போன மனைவிக்கு இறுதி சடங்கு நடக்குது. இறுதி சடங்குல இவரோட ஃப்ரெண்டும் கலந்துக்கிறாரு. அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் அவருக்கு வந்து ஒரு மருந்து கொடுக்குறாரு. இந்த மாத்திரையை சாப்பிடு, உன்னோட மனவேதனை எல்லாம் மறந்து இது நல்ல தூக்கம் தரும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ, என்னோட மனைவியும் இறந்துட்டாங்க, என்னோட பிள்ளைகளும் அவங்களோட வாழ்க்கையில் நல்ல மாதிரி அமைச்சுக்கிட்டாங்க, இதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணுமே இல்லை, என்னோட வாழ்க்கையில கடந்த காலத்தில் நடந்த மறக்க முடியாத மனதில் ஏற்பட்ட காயங்களுக்கு மருந்து போட வேண்டிய நேரம் வந்துருச்சு,
இதை நான் இப்பவும் செய்யலன்னா நான் இறந்தாலும் என்னோட ஆத்மா சாந்தி அடையாது அப்படின்னு சொல்றாரு. மனுஷன் அங்க வந்து நேரா இறுதி சடங்கெல்லாம் முடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு போறாரு. அவரோட வீட்டுக்கு பின்னாடி ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு இடம் இருக்கு. அதுக்குள்ள போனா எல்லா விஷயமும் டைம் டேபிள் பிரகாரம் அங்க எழுதி வச்சிருக்கு. இத்தனை மணிக்கு மாத்திரை சாப்பிடணும், இத்தனை மணிக்கு உங்களுக்கு போன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே டிட்டோவா எழுதி அங்க ஒட்டி வச்சிருக்காங்க. அப்படியே உள்ள போயிட்டு ஒரு செவர்ல ஒரு ஸ்கிரீன் மாதிரி போட்டு மூடி வச்சிருக்காங்க. அந்த ஸ்கிரீனை ரிமூவ் பண்ணா வெவ்வேறு காலகட்டத்தில் கலெக்ட் பண்ண நிறைய இன்ஃபர்மேஷன் அந்த ஸ்கிரீன்ல இருக்கு. நியூஸ்ல வந்த விஷயங்கள், போட்டோகிராஃப்ஸ், மேப் எல்லாமே அங்க ஒட்டி வச்சிருக்கு. மனுஷன் அந்த விஷயத்தெல்லாம் பயங்கரமா உத்து பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ கேமரா எடுத்து தன்னைத்தானே அவர் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட பேரு ஹான், எனக்கு வந்து மூளையில ஒரு கட்டி இருக்கு, அது மட்டும் இல்லாம அல்சைமர் நோயாலே நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். எதுக்காக நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன்னா என்ன பண்ணணும்ன்றத எனக்கே நினைவுபடுத்திக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். இப்பதான் இவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஜப்பான் நாட்டோட காலனி ஆதிக்கத்துக்கு கீழே கொரியா நாடு வந்ததுக்கு அப்புறம் கொரியன்ஸ் வந்து அடிமைப்படுத்தப்பட்டு பயங்கர மோசமா நடத்தப்பட்டாங்க. என்னையும் என் அப்பாவையும் பொய்யா குற்றம் சுமத்தி அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டது இல்லாம எங்க அப்பா வந்து டார்ச்சர் பண்ணி அடிச்சு கொன்னுட்டாங்க. என் அப்பாவை டார்ச்சர் பண்ணதை பார்த்து எங்க அம்மா வந்து மனநல பாதிக்கப்பட்டு அவங்க சாகர வரைக்கும் பித்து பிடிச்ச மாதிரியே இருந்தாங்க. என்னோட பிரதரை வந்து ஒரு குவாரிக்கு வேலைக்கு அமிச்சு அந்த குவாரிலேயே அவரை கொத்தடிமையா வச்சு சாகர வரைக்கும் வேலை வாங்கி கொன்னுட்டாங்க. கடைசியா இருந்தது என்னோட ஒரே ஒரு தங்கச்சி. அவளையும் ஜப்பானிய உயர் அதிகாரிகளோட மனைவிகளுக்கு வேலை செய்யறதுக்காக கொண்டு போனாங்க. அவ வேலை முடிச்சுட்டு மறுநாள் வீட்டுக்கு வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா. அவரோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மனுஷன் வந்து ஒரு சபதம் எடுக்கிறாரு. யாரெல்லாம் என் குடும்ப நாசமானதுக்கு காரணமா இருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே நான் தேடி பிடிச்சு கொல்லுவேன், அவங்களை யாரையும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுக்கிறாரு. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, இவருக்கே வயசாயிடுச்சு, பிரெயின் டியூமர், அல்சைமர், இப்படி உடம்புல வேற பல பிரச்சனைகள் இருக்கு. எப்படி இந்த மனுஷன் இந்த சபதத்தை நிறைவேற்ற போறாரு அப்படி நமக்கே ஒரு சந்தேகம் வரும். ஆனா இதுக்கப்புறம் தாங்க மனுஷன் எப்படி ஒருத்தரையும் கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு சூப்பரா தூக்குறாரு, இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில அவங்களை எப்படி கொலை பண்றாரு அப்படின்றத பயங்கர சுவாரஸ்யமா கொண்டு போயிருப்பாங்க. வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹீரோ முதல் விஷயமா தன்னோட பழைய பேக் எடுத்து அதுல இருந்து ஒரு கைத்துப்பாக்கி எடுக்கிறாரு. அவரோட வீட்டு பின்னாடி மரத்துல ஒரு விளக்க தொங்க விட்டு அப்படியே மரத்துல ஆட்டி விடுறாரு. ஆட்டி விட்டுட்டு தூரமா வந்து கரெக்டா குறிப்பாத்து அந்த விளக்க மனுஷன் ஷூட் பண்றாரு. இந்த சீனை பார்க்கும்போது தெரியும் மனுஷன் பழைய வெறியோட இருக்காரு, வயசானாலும் மனுஷன் தயாரா தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க அப்படி சீனை கட் பண்ணா ஹீரோ நேரா அவர் வேலை பார்த்த ரெஸ்டாரண்ட்க்கு போய் ஜேசனை மீட் பண்றாரு. ஜேசன் உங்ககிட்ட தனியா பேசணும், எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு உதவி வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஜேசன் அதுக்கு என்ன உதவி வேணும்? எனக்கு சில இடங்கள்லாம் போக வேண்டி இருக்கு, நீ என்னோட காரை டிரைவ் பண்ணி என்ன அந்த இடத்துக்குலாம் கூட்டிட்டு போறியா அப்படின்னு கேட்கிறாரு. ஜேசன் ஏன் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ஹீரோ, போன வருஷம் தான் என்னோட டிரைவிங் லைசன்ஸ் ரிட்டர்ன் பண்ணேன், எனக்கு வேற பார்வை மக்களா தெரியுது, வயசாயிடுச்சு, என்னால வண்டி ஓட்ட முடியாது, அதனாலதான் நான் உன்னோட உதவி கேட்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அதுக்கு ஜேசன், உங்ககிட்ட தான் காரே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. ஆமா, ஃபர்ஸ்ட் நம்ம போய் ஒரு கார், நல்ல காரா வாங்குவோம், காரெல்லாம் வாங்கிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஜேசன் இப்ப வேலை என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறாரு. மேனேஜர் கிட்ட ஒரு வாரம் லீவ் சொல்லிட்டு வந்துரு, செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அங்கிருந்து ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. வருமோ ஜேசன் விளையாட்டா, எனக்கு எவ்வளவு சம்பளம் தருவீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோ, உன்னோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் அவரும் விளையாட்டுக்கு பதில் சொல்றாரு. பார்க்கிங்ல வந்து பார்த்தோன்னா ஜேசனுக்கு ஒரே சர்ப்ரைஸ். அங்க பாத்தீங்கன்னா போர்ஷேவோட சூப்பர் ஸ்போர்ட்ஸ் கார் நிக்குது. ஜேசன் அப்படியே சர்ப்ரைஸ் ஆயிட்டு, ஃப்ரெடி இது உங்க கார் தானா, இந்த காரை நான் ஓட்டணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஃப்ரெடி, இல்ல இது நமக்கெல்லாம் சொந்தம் கிடையாது, நான் ஒரு வாரத்துக்கு வாடகைக்கு எடுத்திருக்கேன், ஒரு வாரம் கழிச்சு நம்ம திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஜேசன், உங்களோட சேவிங்ஸ், பென்ஷன் காசு எல்லாம் போட்டு மொத்தமா இந்த காரை வாங்கிட்டீங்கன்னு நினைச்சேன். ஜேசன், எனக்கு சாவறதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஓட்டணும்ன்றது வாழ்க்கையோட மிகப்பெரிய ஆசை, அது இன்னைக்கு நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறான். ஜேசன் எங்க போகணும்னு கேட்கிறான். ஹீரோ, கன்னம் மெடிக்கல் சென்டருக்கு போ அப்படின்னு சொல்றாரு. கார்ல போகும்போது ஜேசன், இவருக்கு வயசாயிடுச்சு, இவருக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு, வேர்ல்டு வார் 2 அப்ப போர்ஷே கம்பெனி தான் கார்லாம் தயாரிச்சு மிலிட்டரிக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு ஹீரோ, அது வந்து போர்ஷே கிடையாது, ஃபோர்டு கம்பெனி தான், அதோட ஓனர் ஹென்ரி ஃபோர்ட் சொல்லி சரியான நோஸ் கட் கொடுப்பாரு. அப்ப ஜேசன் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நோட் பண்றான். நம்மளோட ஹீரோவோட கையில பாத்தீங்கன்னா நிறைய டாட்டூ குத்தி இருக்கும். என்ன டாட்டூ அது அப்படின்னு கேட்பான். இதுவா, இவங்கள தான் நான் மீட் பண்ண போனோம், அதனால தான் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி பேரெல்லாம் பச்சை குத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் வந்துருது. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோடனே ஃப்ரெடி, ஜேசனை பார்க்கிங்ல நீ வெயிட் பண்ணு, நான் போயிட்டு மீட் பண்ண வேண்டிய ஆளை பார்த்துட்டு வந்துடுறேன். ஜேசன், அதுக்கு எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றது, எவ்வளவு நேரம் ஆனாலும் இங்க வெயிட் பண்ணு, நீ ஹாஸ்பிட்டலுக்குள்ள எல்லாம் வராத, நான் உனக்கு திரும்ப கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஃப்ரெடி நேரா ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறம் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு அவர் கொண்டு வந்திருந்த ஹாஸ்பிட்டல் மேப்பை ஓபன் பண்ணி அவர் மீட் பண்ண வந்த ஆள் எங்க இருக்காரு, அவரை கரெக்டா எப்படி போய் மீட் பண்ணலாம் அப்படின்றத அந்த மேப்பை பார்த்து முதல்ல தெரிஞ்சுக்கிறாரு. பில்டிங் குள்ள வந்ததுக்கு அப்புறம் எங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்குமோ அந்த சிசிடிவி கேமரால மேக்ஸிமம் படாத அளவுக்கு மறைஞ்சு உள்ள போறாரு. போய் நேரா கேமராவோட விசிபிலிட்டி இல்லாத ஒரு இடமா பார்த்து அந்த சேர்ல உட்காந்துக்கிறாரு. ஃப்ரெடி உள்ள வந்துட்டாரு. இப்போ யார் அவர் கொலை பண்ண போறாரோ அவர் காமிக்கிறாங்க. அவர் தான் அந்த ஹாஸ்பிட்டலோட சேர்மனும் கூட. அவருக்கு ஏதோ வியாதி இருக்கும் போல இருக்கு. அவரை இந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அங்க அப்படியே சீனை கட் பண்ணா நைட் ஆயிடுது. ஹாஸ்பிட்டல் விசிட்டர்ஸ் டைம்ஸ்லாம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பி போயிடுவாங்க. ஃப்ரெடி பாத்தீங்கன்னா வந்த வேலையை மறந்துட்டு உட்கார்ந்த இடத்துல தூங்கிடுவாரு. சோ அந்த ஹாஸ்பிட்டல் கிளீன் பண்ண வர அம்மா அவரை போட்டு எழுப்புறாங்க. அப்பதான் மனுஷன் கண்ணு முழிச்சே பாக்குறாரு. எந்திரிச்சு மனுஷன், நான் எங்க இருக்கேன், இது என்ன இடம்னு கேக்குறாரு. அதுக்கு அந்தம்மா, நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறீங்க, விசிட்டர்ஸ் நேரம்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போறாங்க. அப்ப ஃப்ரெடி அவரோட வாட்சை பார்க்கும்போது இவர் யாரையெல்லாம் கொலை பண்ணணும்னு சொல்லி கையில பச்சை குத்தி வச்சிருந்தாரு. அந்த பச்சை குத்தி வச்ச நேம பார்த்தோன்னு இவருக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருது. இவர் வேலையை ஆரம்பிக்கலாம்னு கிளம்பவும் பாத்தீங்கன்னா ஜேசன் வந்து நிக்கிறான் எதிர்க்க. நீங்க இன்னும் உங்க ஃப்ரெண்டை பார்க்கவே இல்லையா, நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க, விசிட்டர்ஸ்
ஹவர்ஸே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு ஜேசன் சொல்றான். ஃப்ரெடிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, முழிக்கிறாரு. ஏன்னா ஜேசன் வந்தது சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு ஃப்ரெடிக்கு தெரியும். சரி நீ கிளம்பு, நான் என்னோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன், நீ போய் பார்க்கிங்ல வெயிட் பண்ணு கார்லயே. ஜேசன் அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், நாங்க வயசானவங்க நிறைய கதை பேச வேண்டியிருக்கும், கொஞ்சம் டைம் ஆகும், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. சோ ஜேசன் அங்க இருந்து கிளம்புறான். ஃப்ரெடி அங்க இருந்து ஸ்டாஃபுங்க மட்டுமே போகக்கூடிய வழியில போயிட்டு படிக்கட்டு வழியா ஏறி அந்த சேர்மன் இருக்கிற மாடிக்கு போறாரு. போகும்போது கையில கிளவுஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு ரெடியா தாங்க போறாரு மனுஷன். ஃப்ளோருக்கு போனோன்னு பாத்தீங்கன்னா பேக் டோர் லாக் ஆயிருக்கும். மனுஷன் அழகா கையில இருந்து ஒரு ரிப்பன் எடுத்து டெக்னிக்கா அந்த ரிப்பனை போட்டு அந்த டோரை ஓபன் பண்ணி உள்ள போறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜேசன் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில போறது சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம ஜேசன் போறது அந்த கிளீனிங் ஒர்க் பண்ற அம்மாவும் எதிர்க்க பாக்குறாங்க. சரி யாரோ பேஷண்ட பாத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கண்டுக்காம விட்டுருவாங்க. ஆனா ஜேசன் போனதை அவங்க நோட் பண்ணிடுவாங்க. ஃப்ரெடி பாத்தீங்கன்னா நேரா சேர்மன் இருக்க ரூம்குள்ள போய் உட்கார்றாரு. சேர்மன் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருந்த சேர்மன் மூஞ்சில அப்படியே தண்ணியை ஊத்தி அவரை எழுப்புறாரு. ஆனா சேர்மனால எந்திரிக்க முடியல. ஏன்னா ஃப்ரெடி அவர் தூங்கிட்டு இருக்கும் போது கை கால் எல்லாம் கட்டி போட்டுறாரு. சேர்மன் தூக்கத்துல இருந்து முழிச்சு யார் நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு. ஓ ரொம்ப வருஷம் போயிடுச்சுல, உனக்கு எல்லாமே மறந்துருக்கும், நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு ஃப்ரெடி சொல்றாரு. என்னோட அப்பா பேர் யாங்ஜூன்ற ஊர்ல எங்க அப்பா வந்து ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு மனுஷனா வாழ்ந்துட்டு இருந்தாரு. நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்ப கொரியா வந்து ஜப்பானோட காலனி ஆதிக்கத்துக்கு கீழே இருந்துச்சு. ஜப்பானீஸ் வந்து எங்க அப்பா மேல பொய்யான குற்றத்தை சுமத்தி அவரை ஜெயில போட்டாங்க. அவர்கிட்ட இருந்த எல்லாத்தையும் பிடிங்கிக்கிட்டு அவரையும் கொலை பண்ணிட்டாங்க. அவரை கொலை பண்ணதே நீ தான், அதுவும் என் கண்ணு முன்னாடியே நீ அவரை கொலை பண்ண. ஃப்ரெடியோட அப்பா பேரு ஹான்யூ. சேர்மன் ஹான்யூக்கோட ரெண்டாவது பையனா நீ, இது நீ சாகிறதுக்கான நேரம் அப்படி சொல்லிக்கிட்டு சேர்மனோட வாயில டேப்பை போட்டு மூடிட்டு சேர்மனோட முகத்துல தலகாணியை அமுக்கி வச்சு ஃப்ரெடி கொண்டு வந்து அந்த கை துப்பாக்கில ஒரு பாட்டில் மாதிரி பிக்ஸ் பண்ணி அப்படியே தலகாணி மேல வச்சு ஷூட் பண்ணிடுறாரு. அப்பதான் சத்தம் வெளியில கேட்காது. சேர்மனும் இறந்துறாரு. ஃப்ரெடி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. விஷயம் தெரிஞ்சு காலையில போலீஸ்காரங்கள இன்வெஸ்டிகேட் பண்ண வராங்க. இவர் தான் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ற போலீஸ் ஆபீசர். இதுக்கப்புறம் தான் கதையை சூடு பிடிக்குது. இனி ஒரு சீனும் பயங்கர த்ரில்லா இருக்கும். போலீஸ் சேர்மனோட பாடியை பார்க்கும்போது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலோட பீஸ் இருக்கும். அதை எடுத்து அந்த போலீஸ் ஆபீசர் பார்க்கும்போது இன்னொரு ஆபீசர் சொல்லுவாரு, பிளாஸ்டிக் பாட்டில்ல காட்டன் பால்ஸை ஃபிக்ஸ் பண்ணி கன்னை வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க, சத்தம் வரக்கூடாதுன்ட்டு. இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் புல்லட்ட ஃபாரன்சிக் ரிப்போர்ட் காமிச்சிங்களா, சிசிடிவி கேமராவை செக் பண்ணீங்களான்னு கேக்குறாரு. நாங்க கேமராவை செக் பண்ணிட்டோம் சார். அவர் ஒய்ஃப் போனதுக்கு அப்புறம் யாருமே ஃப்ளோர்ல வரவே இல்ல. அதுவும் இது விஐபி வார்டு என்றனால அங்க சில இடங்கள்ல கேமராவும் கிடையாது, அவங்களோட பிரைவசிக்காக. இப்பவே ஹாஸ்பிட்டலோட மொத்த கேமராவை எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. இவர் சொல்லிட்டு இருக்கும்போது வெளியில இருந்து வேற ஒரு ஆபீசர் கூப்பிடுறாரு. இன்ஸ்பெக்டர் வெளியில போய் பார்க்கும்போது நைட்டு ஜேசனை எதிர்க்க பார்த்த அந்த அம்மா நின்னுட்டு இருக்காங்க. அந்த அம்மா ஆபீசர் கிட்ட, ஆமா சார் நான் வேலை முடிச்சிட்டு கிளீனிங் ஏரியால கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஆள் இந்த பக்கம் போனாரு அப்படி சொல்லி வாக்குமூலம் கொடுக்குறாங்க. போலீஸ் அவங்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜேசன் ஒரு கேமிங் ஸ்டேஷன்ல கேம் விளையாடிட்டு இருக்கான். ஜேசன் கேம் விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு நியூஸை பாக்குறான். நியூஸ்ல ஹாஸ்பிட்டல் சேர்மன் செத்து போனதை பத்தி போடுறாங்க. இறந்து போனது பெரிய விஐபின்றனால போலீஸோட ஹையர் அபிஷியல்ஸே இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அதுல அவங்க நியூஸ்ல பேட்டி கொடுக்கும் போது நாங்க ஹாஸ்பிட்டலோட எல்லா சிசிடிவி கேமராவும் செக் பண்ணிட்டோம். அதுல ஒரு ஆளு சந்தேகத்துக்கு இடமா ஹாஸ்பிட்டலுக்குள்ள நடமாடினது பதிவாயிருக்கு. போலீஸ் தரப்புல இருந்து அந்த ஆள் யாருன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அவரை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஜேசனுக்கு இதை கேட்டு அதிர்ச்சி ஆகுது. நாம தான் அந்த ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அந்த டைம்ல ஜேசனுக்கு ஃப்ரெடி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. 8 மணிக்கு மூனியா லைப்ரரிக்கு வா அப்படின்னு ஃப்ரெடி மெசேஜ் அமைச்சிருக்காரு ஜேசனுக்கு. அந்த லைப்ரரியில என்ன நடக்குதுன்னா, இறந்து போன ஹாஸ்பிட்டல் சேர்மனோட அருமை பெருமை எல்லாம் பேசிட்டு இருக்காரு ஒரு வயசானவர். சேர்மன் வந்து ஏசியாலே மிகப்பெரிய பணக்காரர். அது மட்டும் இல்லாம அவர் நம்ம நாட்டுக்காக நிறைய நல்லது செஞ்சிருக்காரு. ஜப்பானோட காலனி ஆதிக்கத்துக்கு கீழே நம்ம இருந்தும் கூட நம்ம நாட்டுக்காக ரயில்வே, நிறைய வேலை வாய்ப்பு, நிறைய திட்டங்களை உருவாக்கி கொடுத்தவர் நம்ம சேர்மன் அப்படின்னு சொல்லி பெருமையை பேசிட்டு இருக்காங்க. ஃப்ரெடி இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அவருக்கு பயங்கர காண்டாகுது. ஃப்ரெடி மெசேஜ் அமிச்ச மாதிரி ஜேசன் வந்து லைப்ரரிக்கு வந்துடுறான் ஃப்ரெடியை பிக்கப் பண்றதுக்கு. ஜேசன் நீங்க நியூஸ் படிச்சீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஃப்ரெடி அந்த லைப்ரரியில பேசிட்டு இருந்த பெரியவர் கார்ல ஏறி போறத பார்த்து ஜேசன் சொன்னதை கண்டுக்காம அந்த காரை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஃப்ரெடி சொன்ன மாதிரி ஜேசன் அந்த கார் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போறான். அந்த பெரியவரோட வீட்டை தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டு காரை நிறுத்துறாங்க ஃப்ரெடியும் ஜேசனும். அப்ப ஜேசன் சொல்றான், நீங்க நியூஸை பாத்தீங்களா, போலீஸ் வந்து ஒரு ஆளை தேடிட்டு இருக்காங்க, என்ன ரீசன் தெரியல, ஆனா எனக்கு அது பயமா இருக்கு. ஜேசன் சொல்லிட்டே இருக்கும் போது ஃப்ரெடி அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. அந்த பெரியவரோட கார் வருதா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்காரு. அவர் எதிர்பார்த்த மாதிரி கார் வந்து வீட்டுக்குள்ள போகுது. ஃப்ரெடி வந்து கிளவுஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு ரெடி ஆகுறாரு. ஃப்ரெடி கார்லயே வெயிட் பண்ணு, என்ன ஆனாலும் கார்லயே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி போறாரு. ஹாஸ்பிட்டல்ல சேர்மனை கொலை பண்ண அதே மெத்தட்ல தான் பாட்டில்ல காட்டன் பால்ஸை போட்டு துப்பாக்கி எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி ரெடி ஆகிக்கிறாரு. பெரியவர் தன்னோட வீட்டு கேட்டை திறந்து உள்ள போகும்போது ஃப்ரெடி எதிர்க்க வந்து நிக்கிறாரு. ஃப்ரெடி அவரை பார்த்து, இன்னும் நீ பொய் பேசுறது நிறுத்தவே இல்லல்ல. பெரியவர் என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு கேக்குறாரு. யார் நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு பெரியவர் கேக்குறாரு. அதுக்கு ஃப்ரெடி, உனக்கு எல்லாம் மறந்து போச்சுல, ஆனா உன்னால இந்த பேரை மட்டும் மறந்துருக்க முடியாது. என்னோட பிரதர் அவரோட வாழ்க்கையை ஃபுல்லா குவாரியிலே கழிச்சு அவர் இறந்து போனாரு. அவரோட பேரு ஹான் டாங் ஜூ. இந்த பேரை கேட்டன பெரியவர் பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாரு. பெரியவர் அங்க இருந்து உள்ள போக ட்ரை பண்ணும்போது நம்ம ஃப்ரெடி கன் எடுத்து ஷூட் பண்றாரு. ஆனா கன் ஷூட் ஆக மாட்டேங்குது. துப்பாக்கி ஸ்டக் ஆயிடுச்சு. ஃப்ரெடிக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதுக்குள்ள பெரியவர் கதவை சாத்த ட்ரை பண்றாரு. ஃப்ரெடி அவர் அப்படியே தள்ளி விட்டுட்டு உள்ள வந்துடுறாரு. உள்ள வரும்போது அவருக்கு துப்பாக்கில ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த சவுண்ட் வராம இருக்கிறதுக்கான பாட்டில் வந்து கீழே விழுந்துருது. அதெல்லாம் எடுத்து ஃபிட் பண்றதுக்கு நேரம் இல்லாதனால ஃப்ரெடி அப்படியே துப்பாக்கி வச்சு ஷூட் பண்றாரு. இந்த டைம் துப்பாக்கி சரியா சுற்றுது. பெரியவர் குண்டடிப்பட்டு இறந்துறாரு. ஆனா துப்பாக்கி சுடுற சத்தம் எல்லாருக்குமே கேட்டுறது, ஜேசனுக்கும் கேக்குது. ஜேசன் பாத்தீங்கன்னா வேகமா கார் எடுத்துட்டு பெரியவரோட வீட்டு முன்னாடி வரான். பாத்தீங்கன்னா அங்க ஃப்ரெடி வந்து பெரியவரோட பர்ஸ்ல இருந்து ஐடி கார்டு எல்லாம் எடுத்து வைக்கிறத ஜேசன் பாத்துறான். ஜேசனுக்கு ஒரே அதிர்ச்சி. ஜேசன் பார்த்தத ஃப்ரெடியும் பாத்துறாரு. வா ஓடிடலாம்
ஓடிடலாம், வேகமா கார் எடுன்னு சொல்லி ஃப்ரெடி ஜேசனை கூப்பிடுறாரு. ஆனா ஜேசனுக்கு இதெல்லாம் புதுசு. தான் முன்னாடி ஒரு ஆள் கொலையாய் நிக்கிறத பார்த்து ஜேசனால அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியில வரவே முடியல. ஃப்ரெடி ஜேசனை கூப்பிட்டு வேகமா ஓடி போய் கார்ல ஏறிக்கிறாங்க ரெண்டு பேரும். நேரா போனா அங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், அது பக்கத்துல ஒரு ரோடு இருக்கும், அந்த லெஃப்ட்ல போ அப்படின்னு ஃப்ரெடி வழி சொல்றாரு ஜேசனுக்கு. ஜேசன் இன்னும் கொலையை பார்த்ததுக்கான அதிர்ச்சியில இருந்தே வெளியில வரல. ஃப்ரெடி இப்ப நீ கார் எடுக்கிறியா இல்ல நம்ம ரெண்டு பேரும் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி அவன் சட்டையை பிடிச்சி இழுக்கிறாரு. ஜேசனுக்கு இப்பதான் லைட்டா சுயநினைவு வருது. சரி உடனே வேகமா கார் எடுக்கிறான். அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கொலை நடந்த பெரியவரோட வீட்டுல வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு போலீஸ் வந்து கொலை செய்யப்பட்ட பெரியவரோட உடம்புல இருந்து எடுத்த குண்டோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துடுச்சு. சேர்மனோட கொலையிலையும் பெரியவரோட கொலையிலையும் யூஸ் பண்ணது சேம் புல்லட் தான், யூஸ் பண்ணது சேம் ஆள் தான். அந்த புல்லட் பாத்தீங்கன்னா குவாண்டங் ஆர்மில வேலை செஞ்ச சோல்ஜர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இன்ஸ்பெக்டருக்கு ஒரே அதிர்ச்சி. குவாண்டங் ஆர்மின்றது வந்து ஜப்பான் காலகட்டத்தில் இருந்த ஆர்மி. இவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சி ரொம்ப வருஷங்கள் ஆகி போச்சு. இன்ஸ்பெக்டர் யோசிச்சே இருக்கும் போதே பெரியவரோட ஷெல்ஃப்ல ஒரு போட்டோ பாக்குறாரு. அந்த போட்டோல பாத்தீங்கன்னா டோட்டலா 4 பேர் இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலோட சேர்மன், பெரியவர், அப்புறம் இன்னும் 2 பேர். ஆல்ரெடி 2 பேர் கொலை செய்யப்பட்டுட்டாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அங்க அப்படியே சீனை கட் பண்ணா ஒரு பொண்ணு மரத்துல தூக்குல தொங்குறத காமிக்கிறாங்க. யாரெல்லாம் தெரியல. திடீர்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெடி தூக்கத்துல இருந்து கண்முழிச்சு எந்திரிச்சு பாக்குறாரு. ஃப்ரெடியோட கனவுல அந்த பொண்ணு தூக்குல தொங்குற மாதிரி வந்திருக்கு. நைட்டு ஜேசனும் ஃப்ரெடியும் தப்பிச்சு நேரா வந்து ஜேசனோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஜேசனோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா பக்கவாதத்தால பாதிக்கப்பட்டு அவரால் நடக்கவோ எந்திரிச்சு போகவோ முடியாது. ஜேசனோட அம்மாவும் ஜேசனோட அப்பாவை வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. ஃப்ரெடி இருக்கிற ரூம்ல இருந்து லைட்டா கதவு திறந்திருக்கு. அது வழியா பாத்துட்டு இருக்காரு. அவங்க போனோடனே ஃப்ரெடி ஹாலுக்கு வந்து டிவி ஆன் பண்ணி நியூஸ் சேனல் வச்சு பாக்குறாரு. நியூஸ் சேனல்ல கொலை செய்யப்பட்ட பெரியவரை பத்தின நியூஸ் போயிட்டு இருக்கு. நியூஸ்ல போலீஸ் வந்து இறந்தவங்களோட பாடியில இருந்து எடுத்த புல்லட்டையும் ஹாஸ்பிட்டல்ல கிடைச்ச சிசிடிவி ஃபுட்டேஜையும் வச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல என்ன தெரிய வருதுன்னா இந்த வீடியோல இருக்கிற மனுஷன் சுமார் ஒரு 6 அடி உயரம் இருப்பாரு. கூடிய சீக்கிரமே நாங்க அவரை அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நியூஸ் போயிட்டு இருக்கும் போது ஜேசன் வந்து அவங்க அப்பாவையும் அம்மாவையும் ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சு வச்சுட்டு வீட்டுக்கு வராரு. ஃப்ரெடி நியூஸ் பார்க்கறத ஜேசன் பார்த்துட்டு நியூஸ் பாத்தீங்களா உங்களுக்கு புரியுதா அப்படின்னு ஜேசன் கேட்கறான். அதுக்கு ஃப்ரெடி இதனால தான் நான் உன்னை வந்து கார்லயே வெயிட் பண்ண சொன்னேன், எந்த காரணத்தை கொண்டு என்ன தேடிட்டு வராத அப்படின்னு சொன்னேன். ஜேசன் உடனே கோவம் வருது. அப்ப நீங்க இதெல்லாம் என்னோட தப்புன்னு சொல்றீங்களா அப்படின்னு ஃப்ரெடி கிட்ட கேட்கிறாரு ஜேசன். எனக்கு எப்படி தெரியும் நீங்க கொலை செய்ய தான் அங்க வந்திருக்கீங்க அப்படின்னு ஜேசன் கேட்கிறாரு. நீ கவலைப்படாத, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எங்கேயுமே நீ கிளியரா தெரியல, உன்னை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஃப்ரெடி சொல்றாரு. என்னதான் அவங்க கண்டுபிடிக்கலாம், அது நான் தானே, வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகலாம், இதை நம்ம சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஜேசன் சொல்றான். அதுக்கு ஃப்ரெடி அதுக்கு இன்னும் நேரம் இருக்கு, இப்ப நம்ம போக கூடாது, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஜேசன் நீங்க வரலாம் என்ன, நான் போய் சொல்றேன் சொல்லிட்டு கிளம்புறான். அதுக்கு ஃப்ரெடி நீ நம்புறியா, போலீஸ் வந்து நீ போயிட்டு ஒரு 80 வயசு ஆளு தான் வந்து இந்த கொலையெல்லாம் பண்ணாரு, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னா போலீஸ் நம்புவாங்கன்னு நீ நினைக்கிறியா? எல்லா பழியும் நான் ஏத்துக்கிறேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஆனா எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு, நீ சொன்னாலும் போலீஸ் உன் மேலதான் வழக்கு போடுவாங்க, உன்னதான் கொலையாளின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுவாங்க, உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு ஃப்ரெடி சொல்றாரு. ஜேசனுக்கு பயங்கர குழப்பமாயிடுது, என்ன பண்றதே தெரியல. நீங்க உண்மையிலே யாருன்னு சொல்லுங்க, நீங்க உண்மையிலே ஃப்ரெடி தானா, என் கூட ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கும் போது தட்டை கழுவிட்டு இருந்த ஃப்ரெடி எங்க, நீங்க யாரு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு ஜேசன் கேட்கறான். இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டே இருக்கும் போது ஜேசனுக்கு கடன் கொடுத்தவங்க ஜேசனை தேடிட்டு வந்துடுறாங்க. கடன் கொடுத்தவன் நீ எங்க ஓடி ஒளிஞ்சாலும் உன்னை கண்டுபிடிச்சிருவேன், எங்க என் பணம் அப்படின்னு கேட்கறான். ஜேசன் அதுக்கு எனக்கு இப்பதான் வேலை கிடைச்சது, நான் வேலை கிடைச்சோன்னு மாசம் சம்பளம் வந்துடும், எனக்கு இப்பதான் வேலை கிடைச்சது, அடுத்த மாசம் சம்பளம் வந்துடும், சம்பளம் வந்து பணத்தை கொடுத்துடுறேன் அப்படின்னு ஜேசன் சொல்றான். இதை நான் நம்பணுமா, பொய் சொல்லாத அப்படின்னு கடன் கொடுத்தவன் கேட்கறான். ஜேசனோட ஃப்ரெடியை காமிச்சு இவர் தான் என்னோட பாஸ், இவர்கிட்ட வேணா கேட்டுப்பாரு அப்படின்னு ஃப்ரெடியை காமிச்சு பொய் சொல்றான். அந்த கடன் கொடுத்த ஆள் எதையுமே நம்பாம ஜேசன் அடிக்கிறதுக்கு போறான். ஜேசன் எவ்வளவு கெஞ்சி பாக்குறான், என்னோட நிலைமை உனக்கு தெரியல, நான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துடுறேன் அப்படின்னு கெஞ்சிரான். இதை பார்த்துட்டே இருக்கும் போது ஃப்ரெடி அவன் கிட்ட எவ்வளவு வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி கடன் கொடுத்தவரை பார்த்து கேட்கறான். 30,000. ஏன் கேக்குறீங்க, நீங்க அந்த காசை கொடுக்க போறீங்களா, உங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல, ஒதுங்கி இருங்க அப்படின்னு சொல்றான் அவன். ஃப்ரெடி அங்க இருந்து கிளம்பி போறாரு. கடன் கொடுத்தவன் ஜேசனோட பொருட்கள்லாம் அடிச்சு உடைச்சிட்டு இருக்கான் வீட்டுக்குள்ள. மனுஷன் எங்க போறான்னு பாத்தீங்கன்னா நேரா கீழே இறங்கி வந்து கடன் கொடுத்தவங்க அந்த காரோட கண்ணாடி அடிச்சு உடைக்கிறாரு. இந்த சவுண்ட் கேட்டு மேல கடன் கொடுத்தவங்க கூட வந்தவங்க கீழே இறங்கி வந்து பாக்குறாங்க. ஒருத்தன் ஃப்ரெடியோட சட்டையை பிடிச்சி அடிக்க வரான். அதுக்கு ஃப்ரெடி திரும்ப அவனை அடிச்சிட்டாரு. மேல இருந்து எல்லாருமே ஃப்ரெடியை அடிக்கிறதுக்கு மொத்தமா கிளம்பி வரானுங்க. ஃப்ரெடி அவரோட பேக்ல இருந்து பைசா எடுத்து ஃப்ரெடி அவரோட கோட்ல இருந்து பைசா எடுத்து இந்தா உன்னோட கார் கண்ணாடி மாத்துறதுக்கு இது போதும், பேலன்ஸ் காசை இன்னும் ஒரு வாரத்துல கொடுத்துடுவான் அவன், நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி வான் பண்றாரு. பணம் ரெடியான நீங்களே கொண்டு வந்து கொடுக்கணும், இந்தாங்க என்னோட கார்டு அப்படின்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு அவங்க வந்து கிளம்புறான். ஃப்ரெடி ஜேசன் கிட்ட வந்து நீ ஏன் வட்டிக்கு கொடுக்குறவங்க கிட்ட பணம் வாங்கினேன். அதுக்கு ஜேசன் என்னோட அப்பாக்கு பக்கவாதம் வந்துருச்சு, அவரை ஹாஸ்பிட்டல் சேர்த்திருந்தோம், ஹாஸ்பிட்டல் பில்ல பே பண்ணணும், என்னோட படிப்புக்காக எஜுகேஷன் லோன் வாங்கியிருந்தேன், வீட்டு செலவை நான் தான் பார்க்கணும், என்னால எப்படி முடியும், என்னோட பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கல்ல அப்படின்னு ஃப்ரெடி சொல்றான். ஃப்ரெடி ஜேசன் கிட்ட கொஞ்சம் டைம் கொடு, எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும் போது ஜேசன் வேகமா கார் எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நிறுத்துறான். இங்கதான் சரியான ட்விஸ்ட். ஃப்ரெடி டக்குன்னு கன் எடுத்து ஜேசனை பார்த்து காரை விட்டு கீழே உன்னை சுட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. டக்குன்னு ஜேசன் எதிர்பார்க்காத விதமா ஃப்ரெடி கன் எடுத்து அவரோட தலையில வச்சுக்கிட்டு நீ போலீஸ் ஸ்டேஷன் போய் சொன்னீங்கன்னா நான் என்ன சுட்டுக்குவேன், அந்த 2 பேரோட சேர்த்து 3 பேரையும் கொன்ன கொலை பழிவும் தலைமையில தான் விழும், வாழ்க்கை ஃபுல்லா நீ ஜெயில இருக்க வேண்டியதுதான், என்ன வேணா நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஜேசனை மிரட்டுறாரு. ஜேசன் அதுக்கு ஃப்ரெடி நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியுதா, நீங்க தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றான். உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, எல்லா பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, எனக்கு ஒரே ஒரு வாரம் டைம் மட்டும் கொடுன்னு சொல்லி ஃப்ரெடி கெஞ்சுறாரு. ஓகே சம்மதிக்கிறேன், நீங்க கண்ணை முதல்ல கீழே இறக்குங்க, தெரியாம வெடிச்சிட போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜேசன் கெஞ்சுறான். ஃப்ரெடி காரோட பின்னாடில இருந்து ஒரு பேக் எடுத்து ஜேசன் கிட்ட கொடுக்குறாரு. ஜேசன் அதை திறந்து பார்த்தா ஃபுல்லா பணமா இருக்கும். இந்த பணம் எல்லாம் உனக்கு தான், இது நான் என் வாழ்நாள் ஃபுல்லா உழைச்சு சம்பாரிச்சு
சேர்த்து வச்ச பணம், இனிமே இது எனக்கு தேவை இருக்காது, எல்லாமே நான் உனக்கு தரேன், இதை வச்சு ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் பே பண்ணு, உன்னோட கடன் எல்லாம் அடைச்சிரு, இவ்வளவு நேரம் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்லி மிரட்டினீங்க, திடீர்னு எனக்கு பணம் கொடுக்குறீங்க, எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்க ஏன் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு ஜேசன் கேக்குறான். ஃப்ரெடி சொல்றாரு, நான் கொலை செஞ்ச 2 பேருமே என்னோட மொத்த ஃபேமிலியும் அழிச்சவங்க, அவங்களுக்கு யாருமே எந்த தண்டனையுமே கொடுக்கல, அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, ஆனா என்னால நிம்மதியா இருக்க முடியல, அவங்கள பழி வாங்குறது மட்டும் தான் என்னோட வாழ்க்கையோட நோக்கமே. ஜேசன், யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க, இன்னும் எத்தனை பேரை நீங்க கொலை பண்ணணும்? அதுக்கு ஃப்ரெடி, இன்னும் 3 பேரை நான் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஜேசனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு, பண்ண 2 கொலைக்கு நம்ம எப்ப மாட்டுவோம் தெரியல, இன்னும் 3 கொலையா? ஜேசன் அங்கேயே அழுகுறான். நான் ஏன் தான் கடன் வாங்கணும், அந்த கடன் அடைக்கிறதுக்காக உங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சனும், இப்படி நான் தெரியாம மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி ஒரே அழுகுறான். அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. அந்த ஊரெல்லாம் பாத்தீங்கன்னா பப்ளிக் லாக்கர்ஸ் இருக்கு, அதாவது கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணி ஒரு லாக்கர் மாதிரி வாங்கிக்கலாம். ஜேசனும் ஃப்ரெடியும் ஒரு லாக்கர்ல போயிட்டு ஏதோ ஒன்று திறந்து எடுக்கிறாங்க. அந்த லாக்கர்ல ஒரு கவர் இருக்கு. அந்த கவரை திறந்து பார்த்தா ஒரு என்வலப் இருக்கு. அந்த என்வலப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஐடி கார்டு இருக்கு. ஃப்ரெடி பேர்லயே ஒரு ஐடி கார்டு வாங்கியிருக்காரு அவரு. ஜேசனுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. அதை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஜேசனுக்கு ஒரு கால் வருது. அந்த பக்கம் அவங்க அம்மா பேசுறாங்க. ஜேசன் போனை கட் பண்ணிட்டு ஒரே அப்செட் ஆயிடுறான். ஃப்ரெடி, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஜேசன், ஒன்னும் இல்ல ஃப்ரெடி, இனிமே உன் பிரச்சனைன்றது என் பிரச்சனை, நீ என்ன பிரச்சனை என்று சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஜேசன், எங்க அப்பா கம்பெனில வேலை செய்யும் போது தான் உடம்பு முடியாம போச்சு. என் அப்பா அந்த கம்பெனிக்காக ரொம்ப சின்சியரா உழைச்சாரு. ஆனா அவரோட உடம்பு முடியாத போது அவருக்கு உடம்பு முடியாத போது கம்பெனில இருந்து அவருக்கு ஒரு இழப்பீடும் தரவே இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கம்பெனி முதலாளி தான் அப்படி சொல்லி ஃபீல் பண்றான். அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அந்த கம்பெனியோட முதலாளியை காமிக்கிறாங்க. அவர் வீட்டு முன்னாடி நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. போராட்டக்காரங்க எல்லாம் கலைச்சு விட்டுட்டு கார்ல நேரா அவர் வீட்டுக்குள்ள போயிடுறாரு. இந்த முதலாளி நேரா தாத்தா கிட்ட வந்து, நான் இப்பதான் பெரியவரோட இறுதி சடங்குக்கு போயிட்டு வரேன். ஆக்சுவலா இந்த தாத்தாவோட புள்ள தான் இந்த கம்பெனியோட முதலாளி. இந்த தாத்தாவும் சாதாரண ஆள் இல்லைங்க. கொரியாவோட ராணுவத்துல பெரிய உயர் பதவியில இருந்து ரிட்டையர் ஆனவர். படத்தோட நடுவுல போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும் போது அவரோட வீட்டுல ஒரு போட்டோல 4 பேரை காமிப்பாங்கல்ல, அந்த 4 பேர்ல இவரும் ஒருத்தர். சோ இதன் மூலமா என்ன புரியுதுன்னா, அடுத்து கொலை செய்யப்பட போறவர் இவர் தான். இவரை நம்ம ஜெனரல்னே கூப்பிடுவோம். ஜெனரல் கேக்குறாரு, சேர்மனோட கொலைக்கும் வீட்டுல கொலை செய்யப்பட்ட பெரியவரோட கொலைக்கும் சம்பந்தம் இருக்குல்ல? அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. ரொம்ப நேரம் கழிச்சு நம்மளோட இன்ஸ்பெக்டர் காமிக்கிறாங்க. ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு பெரியவர் வீட்டுல இருந்து எடுத்த போட்டோவை வச்சு செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இறந்து போன 2 பேர், அது இல்லாம இன்னும் அந்த போட்டோல 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஆர்மில இருந்து ரிட்டையர் ஆன ஜெனரல். இன்னொருத்தர் பேர் பாத்தீங்கன்னா டோஜோ. இப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து எக்ஸிகியூட்டிவ் அட்வைசர் ஆஃப் டைஷு குரூப் அப்படின்னு ஒரு பெரிய கம்பெனில இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரோட இளமை காலத்துல ஜப்பானோட செல்ஃப் டிஃபென்ஸ்ல கேப்டனா ஒர்க் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பேசிட்டே இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா நாளைக்கு ஜப்பானோட எம்பசில வந்து ஒரு முக்கியமான மீட்டிங் நடக்க போகுது. அந்த மீட்டிங்க்கு பந்தோபஸ்துக்காக நம்மளோட போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆள் போக வேண்டி இருக்கு. யாரெல்லாம் வாலண்டரியா வரீங்க அப்படின்னு வந்து பெரிய ஆபீசர் கேக்குறாரு. நம்ம இன்ஸ்பெக்டர் அந்த மீட்டிங்கோட டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதுல வந்து டோஜோவோட போட்டோவை பாக்குறாரு. நம்ம இன்ஸ்பெக்டர் உடனே போயிட்டு, நான் இந்த வேலைக்கு போறேன் சார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சீனியர் ஆபீசர், ஆல்ரெடி நீ வந்து ஷூட்டர் கேஸ்ல இருக்க, அந்த கேஸை நீ பாரு, இதுக்கு நான் வேற யாரையும் அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர், இல்ல சார் அதுக்கு சம்பந்தம் இருக்கு, நான் கண்டிப்பா இந்த மீட்டிங்க்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் கேட்டுக்கிட்ட மாதிரி அவரே பந்தோபஸ்துக்கு அனுப்புறாங்க. எம்பசில அந்த மீட்டிங் தொடங்குது. மறுநாள் நம்ம ஃப்ரெடியோ அந்த மீட்டிங்க்கு வராரு. ஃப்ரெடியை செக்யூரிட்டி வழி மறைச்சு, சார் உங்களோட இன்விடேஷன் காமிங்க, இன்விடேஷன் எல்லாம் உள்ள விட முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு ஃப்ரெடி, நான் என்னோட இன்விடேஷனை மறந்துட்டேன், இதுதான் என்னோட ஐடி கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி கார்டை கையில கொடுக்குறாரு. சோ இந்த ஐடி கார்டை தான் போயிட்டு அவங்க ஒரு லாக்கர்ல எடுப்பாங்க. முந்தின சீன்ல நம்ம பார்த்திருப்போம். சோ மனுஷன் எல்லாமே பிளான் பண்ணி தான் வச்சிருந்திருக்காரு. செக்யூரிட்டி ஐடியை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஐடி வந்து வெரிஃபை ஆயிடுது. சோ நம்ம ஃப்ரெடியை வந்து உள்ள அனுப்புறாங்க. எல்லாருமே விஐபிஸ்ன்றால அவங்களுக்கு ஒரு தனித்தனி சேர்ஸ் அலோகேட் பண்ணிருப்பாங்க. ஃப்ரெடிக்கு வந்து B13 ஒரு சேர் தராங்க. அங்க போய் அவரை உட்கார சொல்றாங்க. செக்யூரிட்டி கிளியரன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு ஃப்ரெடி நேரா உள்ள போகும்போது நம்ம போலீஸ் ஃப்ரெடியை வழி மறைச்சு, உங்க பேக்ல என்ன இருக்கு, பேக்கை நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. யூசுவலா ஃப்ரெடி பாத்தீங்கன்னா பேக்ல வந்து கன்னு தான் வச்சிருப்பாரு. போலீஸ் பேக்கை கேட்டோன்னா ஃப்ரெடிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, பயங்கரமா திருத்தரு முழிச்சுக்கிட்டே இருப்பாரு. போலீஸ் ஃப்ரெடி கையில இருந்து பேக்கை புடுங்கி வாலண்டரியா செக் பண்ணி பார்க்கும்போது பேக்ல நிறைய கோக் டின்ஸ் இருக்கும். கூடவே அதுல ஒரு சின்ன பெட்டி இருக்கும். என்னோட சிகரெட் பழக்கத்தை நிறுத்துறதுக்காக யூஸ் பண்றது, இது நல்லது, இது உடம்புக்கு அப்படின்னு சொல்றாரு. போலீஸ், இவ்வளவு கோக் குடிக்கிறது உடம்புக்கு நல்லது இல்ல, உடம்ப பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்புறாரு. ஃப்ரெடி போலீஸ் கிளியரன்ஸ் செக்கிங் எல்லாம் முடிச்சிட்டு நேரா உள்ள வந்து உட்காரும் போது அவர் யாரை கொல்லணும் இங்க வந்தாரோ அந்த டோஜோன்ற பர்சன் உள்ள வராரு. ஃப்ரெடி செம்ம காண்டா அவரையே முறைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கிருந்து அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது. பிளாஷ்பேக்ல ஃப்ரெடியோட சின்ன வயசு நடந்து நினைச்சு பாக்குறாரு. நிறைய லேடிஸ் அங்க கியூல நின்னுட்டு இருக்காங்க. அந்த கியூல ஃப்ரெடியும் அவங்களோட அக்காவும் நின்னுட்டு இருக்காங்க லைன்ல. இவங்க எல்லாம் எதுக்காக நிக்கிறாங்கன்னா, அந்த காலத்துல கொரியா வந்து ஜப்பானோட காலனி ஆதிக்கத்துக்கு கீழே இருந்தனால கொரியன் பெண்களை எல்லாம் வந்து ஜாப்பனீஸோட உயர் அதிகாரிகளோட வீட்டுக்கு வேலை செய்யறதுக்காக அங்க இருக்கிற பெண்களை அனுப்புறாங்க. ஃப்ரெடியோட அக்கா, நான் இந்த வேலைக்கு போறேன், அதை வச்சு நமக்கு கொஞ்சமா காசு கிடைக்கும், அதை வச்சு என்னோட படிப்பை தொடரலாம். ஃப்ரெடி, ஆனா வேணா அக்கா, என்னை விட்டு போயிடாதீங்க, என் கூடயே இருங்க அப்படின்னு சொல்லுவாரு. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த வேலைக்கு செலக்ட் பண்ற அதிகாரி வருவாரு. அந்த அதிகாரி வேற யாரும் இல்ல, இப்ப இருக்கிற டோஜோ தான். ஃப்ரெடியோட அக்காவை வந்து செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க வேலைக்கு. இப்போ ஓரளவுக்கு நம்மளால யூகிக்க முடியும் ஃப்ரெடி வந்து ஏன் டோஜோவை தேடி வந்திருக்காருன்னு. அங்க அப்படியே பிளாஷ்பேக் கட் ஆகுது. ஃப்ரெடி டோஜோவை கொலை பண்றதுக்காக வந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக மூல ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவர் கொண்டு வந்திருந்த பேக்ல இருந்த கோக்கெல்லாம் எடுத்து ரெஸ்ட் ரூம்ல ஊத்துறாரு. தன்னோட உடம்புலயே நிறைய கன் பவுடர், பாம் செய்யறதுக்கான விஷயங்கள்லாம் வந்து ஒளிச்சு கொண்டு வந்திருப்பாரு. அதெல்லாம் எடுத்து அழகா பாத்ரூம்லயே வந்து ஒரு பாம் மாதிரி ஒன்னு செட் பண்ணிடுறாரு. எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு தம் போடுவோம் அப்படின்னு தம்ம பத்த வைக்கும் போது எதிர்பார்க்காத விதமா அந்த
இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் ஆஃபீஸர் வராரு உள்ள. அவர் எதிர்ச்சியா யூரின் போக தான் வராரு. ஃப்ரெடியும் போலீஸும் ஒன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கும் போது போலீஸ் மிஸ்டர் இங்கெல்லாம் வந்து சிகரெட் பிடிக்க கூடாது ஃப்ரெடி சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்ல இருந்து கிளம்பிடுறாரு. ஆனா போலீஸுக்கு வந்து ஃப்ரெடி மேல லைட்டா ஒரு சந்தேகம் இருக்கு. ஃப்ரெடி யூஸ் பண்ண வாஷ்ரூம் எல்லாம் போய் செக் பண்ணி பாக்குறாரு. ஃப்ரெடி போனதுக்கு அப்புறம் போலீஸ் அவரோட ரெஸ்ட் ரூம் எல்லாம் போய் செக் பண்ணி பாக்குறாரு. அங்க அவருக்கும் ஒன்னும் எதுவும் கிடைக்கல. ஆனாலும் ஃப்ரெடி மேல இவருக்கு ஒரு டவுட்டாவே இருக்கு. ஃபங்க்ஷன் நடக்கிற ஆளுக்கு 2 பேரும் வந்துடுறாங்க. போலீஸ் ஃப்ரெடியே வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரெடி போலீஸுக்கு தெரியாம அவரோட பேக்ல இருந்த பாம்பை எடுத்து டேபிளுக்கு அடியிலேயே அந்த பாம்பை வச்சு கையில இருந்த லைட்டரை வச்சு அப்படியே பத்த வைக்கிறாரு. பத்த வச்சுட்டு அங்க இருந்து எந்திரிச்சு கிளம்பும் போது எதிர்க்க போலீஸ் நின்னுடுறான். ஃப்ரெடியை நேருக்கு நேரா பார்க்கும் போது ஃப்ரெடி பத்த வச்ச பாம்புல இருந்து புகையா வருது. ஆக்சுவலா அது வெடிக்கிற பாம்பு இல்ல, ஒரு புகை வர மாதிரி ஒரு பாம்பு ரெடி பண்ணிருக்காரு. போலீஸ் அவரை நெருங்கிட்டாங்க, அவரை பிடிக்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஃப்ரெடி கையில இருந்த இன்னொரு பாம்பை கொளுத்தி போடுறாரு. அந்த இடமே ஒரு மாதிரி கலவரமா மாறுது. இந்த கலவரத்தை யூஸ் பண்ணி ஃப்ரெடி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. புகையினால போலீஸாலையும் ஃப்ரெடியை கண்டுபிடிக்க முடியல. அதே சமயத்துல ஃப்ரெடியை விட இந்த சமயத்துல டோஜோவை காப்பாத்துறது ரொம்ப முக்கியம்னு முதல்ல டோஜோக்கு செக்யூர் பண்ண போறாரு போலீஸ் டோஜோவை கூட்டிட்டு பின்வாசல் வழியா லிஃப்ட் கிட்ட போகும்போது ஆனா ஃப்ரெடி உஷாரா அங்க மறைஞ்சிருந்து துப்பாக்கி எடுத்து டோஜோவோட நெத்திலே வச்சு அவரை மடக்கி பிடிச்சிடறாரு. போலீஸுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. டோஜோ ஃப்ரெடி கிட்ட கெஞ்சிரா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, எதுக்காக என்ன கொல்ல நினைக்கிறீங்கன்னு தெரியல, ஆனா நீங்க செய்யறது தப்பு, நீங்க என்ன கொல்ல நினைக்கிறது மொத்த ஜப்பானீஸ் கவர்மெண்ட்டை எதிர்க்கிறதுக்கு சமம், அதனால விட்டுடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஃப்ரெடி அதுக்கு நீ தான் என்னோட அக்காவை கொன்ன, என்னோட அக்காவோட மரணத்துக்கு காரணம் நீ தான், இப்ப நீ உன்னோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணு, நான் அவங்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாரு ஃப்ரெடி. டோஜோ அங்க இருந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்றாரு. ஃப்ரெடி போனை வாங்கி அடுத்தது நீ தான் ரெடியா இரு அப்படின்னு சொல்றாரு. ஃப்ரெடி டோஜோவை கூட்டு லிஃப்ட்ல ஏத்தி கொண்டு போறாரு. அதுக்குள்ள இந்த பக்கம் அவரை காப்பாத்த வந்த போலீஸ் டோரை உடைச்சிக்கிட்டு லிஃப்ட் கிட்ட வரும்போது லிஃப்ட் க்ளோஸ் ஆயிட்டு ஃப்ரெடி கீழே போயிடுறாரு டோஜோவோட. டோஜோவும் சும்மா இல்லைங்க, ஃப்ரெடி எதிர்த்து பயங்கரமா சண்டை போடுறாரு. அவர் அசந்த நேரம் பார்த்து 2 பேரும் லிஃப்ட்ல பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. டோஜோவுக்கும் அடிப்படுது, ஃப்ரெடிக்கும் அடிப்படுது. ஆனா ஃப்ரெடி கடைசியில ஒரு வழியா டோஜோவை சுட்டுறாரு. போலீஸ் ஸ்டெப் வழியா இறங்கி வரதுக்குள்ள ஃப்ரெடி டோஜோவை கொண்டு அங்கிருந்து தப்பிச்சிட்டு இருப்பாரு. போலீஸ் உடனே மெயின் கேட் லாக் பண்ணுங்க, யாரும் இந்த பில்டிங்கை விட்டு வெளியில போக கூடாது, கொலகாரன் இங்க தான் இருக்கான் அப்படின்னு உடனே செக்யூரிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. ஃப்ரெடிக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமே நம்மளால தனியா தப்பிக்க முடியாது, யாரோட உதவியாவது வேணும்ட்டு வெளியில இருக்கிற ஜேசனுக்கு உடனே போன் பண்றாரு. ஸ்ட்ரெச்சர் எடுத்துக்கிட்டு லிஃப்ட் கிட்ட வா, இன்கேட் வழியா இருக்க லிஃப்ட் கிட்ட நான் இருக்கிறேன், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்றாரு ஜேசன் கிட்ட. ஜேசனும் ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு பில்டிங் குள்ள போறாரு ஃப்ரெடியை காப்பாத்துறதுக்கு. திரும்பவும் பாத்தீங்கன்னா உள்ள துப்பாக்கி சுடுற சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் கேட்டு கியூல நின்று இருந்தவங்க எல்லாம் பதறி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஜேசன் ஃப்ரெடியை வந்து ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சு வேகமா தள்ளிக்கிட்டே போறாரு. தள்ளிக்கிட்டே போகும்போது ஃப்ரெடியோட பேக் கீழே விழுந்துருது. அந்த விழுந்த பேக் ஜேசன் எடுக்க போகும்போது போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த பேக்கை பாத்துறான். சோ ஃப்ரெடி தான் ஸ்ட்ரெச்சர்ல போறதுன்னு வந்து போலீஸுக்கு தெரிஞ்சிருது. வேகமா ஒரு துரத்திட்டு வரும்போது பயங்கர கூட்டமா இருக்கனால கூட்டத்தெல்லாம் தள்ளிக்கிட்டு போலீஸால வர முடியல ஜேசனை பிடிக்கிறதுக்கு. அதுக்குள்ள ஜேசனும் ஃப்ரெடியும் மெயின் கேட் வழியா வெளியில வந்துருவாங்க. போலீஸ் வேகமா கதவெல்லாம் திறந்துகிட்டு துரத்திக்கிட்டே வருவான் பின்னாடி. அதுக்குள்ள ஜேசனும் ஃப்ரெடியும் காரை ஏறி ஃபாஸ்டா போயிடுவாங்க. போலீஸால ஃப்ரெடியை பிடிக்க முடியாம அங்கேயும் மிஸ் பண்ணிடுவாரு. ஜேசனும் ஃப்ரெடியும் போலீஸ் கிட்ட தப்பிச்சிட்டோம்னு நினைச்சு கார்ல ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஃப்ரெடி கார்லயே மயங்கி விழுந்துட்டாரு. ஜேசனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஃப்ரெடி எவ்வளவு எழுப்ப ட்ரை பண்ணுவாரு, எழுப்புவாரு, ஆனா அவர் எந்திரிக்கவே மாட்டாரு. மொத்தமா மயக்க நிலைமைக்கு போயிடுவாரு. அங்க அப்படியே சீனை கட் பண்ணா ஃப்ரெடி அடுத்து யாரை கொல்ல போறாரோ அவரை காமிக்கிறாங்க. அவர் அவங்க கிட்ட வேலை செய்யறவங்க கிட்ட டோஜோவை கொலை பண்ணது யாரு நம்ம கண்டுபிடிக்கணும், போலீஸ் நம்ம இனிமே வேலைக்கு ஆகாது, நாம தான் இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி 2 பேரை வர வச்சிருக்காரு வெளியூர்ல இருந்து. அவங்க கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்குறாரு. அவங்க ஃப்ரெடியை தேடுற வேலையில இறங்குறாங்க. அங்க அப்படியே சீனை கட் பண்ணா ஜேசன் ஃப்ரெடியை காப்பாத்தி கொண்டு வந்து ஒரு கிளினிக்ல சேர்த்திருக்காரு. அந்த கிளினிக்கோட டாக்டரும் ஃப்ரெடியோட ஃப்ரெண்டு தான். ஃப்ரெடி கொஞ்சம் சுயநினைவுக்கெல்லாம் வந்து ரெடி ஆயிடுறாரு. ஜேசனும் ஃப்ரெடியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஜேசன் நம்ம செய்யறதெல்லாம் தப்பு, போனது போகட்டும், நான் என்னோட வீட்டுக்கு போக போறேன் அப்படின்னு ஃப்ரெடி கிட்ட சொல்றாரு. ஃப்ரெடி எனக்கு இன்னும் ஒரே ஒரு தடவை கடைசியா ஹெல்ப் பண்ணு. ஜேசன் கடுப்பாயிடுறான். அங்க அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெடி அடுத்து கொலை பண்ண போற கிம், அவரோட பேரு கிம். சோ போலீஸ் நேரா கிம்ம போய் பாக்குறாரு. போலீஸ் வந்து இறந்து போன 3 பேரும் கிம்மும் ஒன்னா இருக்கிற ஒரு போட்டோவை காமிச்சு, கொரியா வந்து ஜப்பானோட காலனி ஆதிக்கத்துக்கு கீழே இருந்தப்ப நீங்க 4 பேருமே ஒன்னா ஒர்க் பண்ணிருக்கீங்க, இப்ப கொலை பண்றவனுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, அந்த யாஞ்சு கிராமத்துல என்னதான் நடந்துச்சு, அந்த கொலைகாரன் ஏன் உங்களை கொலை பண்ண ட்ரை பண்றாரு, இதுக்கு பின்னாடி ஏதோ நடந்திருக்கு, அந்த மர்மம் எனக்கு தெரிஞ்சாதான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு போலீஸ் சொல்றாரு. கிம் வந்து போலீஸ் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணாம அப்படியே மழுப்பிடுறாரு. அங்க அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஃப்ரெடியை காமிக்கிறாங்க. ஃப்ரெடி தன்னைத்தானே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றாரு. ஏன்னா ஒருவேளை ஃப்ரெடி இறந்துட்டா நாளைக்கு ஜேசன் தான் இந்த கொலையெல்லாம் செஞ்சான் அப்படின்னு சொல்லி ஜேசன் யாரும் போலீஸ் பிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக அவரே வீடியோ மூலியமா ஒரு வாக்குமூலத்தை கொடுக்கிறாரு. அந்த வீடியோல அவர் தான் அந்த 3 பேரை கொலை செஞ்சதாகவும் அடுத்து கிம்மையும் தான் தான் கொலை செய்ய போறதாகவும் வந்து வீடியோல பதிவு பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. தான் செய்த கொலைகள் எல்லாத்தையும் வாக்குமூலமா வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி ஜேசன் கிட்ட கொடுத்துட்டு ஜேசனை கொண்டு போய் ஃப்ரெடி அவரோட வீட்டுல விட்டுறாரு. ஃபர்ஸ்ட் ஜேசன் கிட்ட பேசின மாதிரி மொத்த பணத்தையும் கொடுத்துட்டு அங்க இருந்து ஃப்ரெடி கிளம்பும் போது ஜேசனுக்கு வந்து மனசு கேட்காம நீங்க எனக்கு நிறையவே பணம் கொடுத்திருக்கீங்க, கடைசியா ஒரே ஒரு பரிசு நான் உங்களுக்கு தர விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசன் ஃப்ரெடியை கூட்டிட்டு போயிட்டு ஒரு கடையில கோட் சூட் எடுக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா இவங்க வந்த வண்டியை ரோட்ல தான் பார்க் பண்ணிருப்பாங்க. அந்த பக்கம் போற போலீஸ் வண்டி வந்து இவங்களோட வண்டியை பார்த்துட்டு இது இந்த கொலைகாரம் பயன்படுத்தின வண்டி தானே அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. உடனே அந்த ரவுண்ட்ஸ்ல இந்த போலீஸ் வந்து இந்த மெயின் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா கிம் வந்து அசைன் பண்ண அந்த 2 பேர் அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. சோ அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அந்த கிம்மோட ஆளுங்க 2 பேருமே வந்து அந்த இடத்துக்கு வராங்க. ஃப்ரெடியும் ஜேசனும் ட்ரெஸ் எடுத்துட்டு வெளியில வந்து கார் கிட்ட போறாங்க கிளம்புறதுக்காக. அப்ப ஃப்ரெடி ஒரு விஷயம் நோட் பண்ணாரு. மறைஞ்சிருந்து ஒரு போலீஸ் வண்டில இருந்து இவரை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருந்து ஃப்ரெடி நேரா
நேரா ஜேசன் கிட்ட எதையுமே சொல்லாம வா ஒரு காஃபி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஒரு காஃபி கடைக்கு மேல கூட்டிட்டு போயிடுறாரு. போலீஸும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. போலீஸ்காரங்க தன்னை ஃபாலோ பண்றதை புரிஞ்சுக்கிட்ட ஃப்ரெடி அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்றாரு. மேல காஃபி ஷாப்ல போயிட்டு ஒரு காஃபி ஆர்டர் பண்ணுவாரு. கீழே பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க கார்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படியோ இவங்க வந்து காஃபி குடிச்சிட்டு வெளியில கீழே தானே வருவாங்க, அப்ப அப்படியே அங்க அரெஸ்ட் பண்ணிடலான்ட்டு. அதுக்குள்ள ஃப்ரெடி மேல ஜன்னல் வழியா தான் குடிச்சிட்டு இருந்த காஃபி கப்பை தூக்கி வெளியில வீசுவாரு. அது நேரா போலீஸோட கார் மேலேயே போய் விழும். சோ போலீஸ் மேல ஏதோ சண்டை நடக்குது, பிரச்சனை நடக்குது, மேல போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மேல ஏறி வராங்க. அதுக்குள்ள ஜேசனும் ஃப்ரெடியும் பில்டிங்கோட பின்பக்கமா லோடு ஏத்துறதுக்காக வச்சிருந்த எஸ்கலேட்டர் வழியா இறங்கி வந்துருவாங்க பில்டிங்கை விட்டு. பின்னாடி போலீஸ் துரத்திக்கிட்டே வருவாங்க. அதுக்குள்ள ஜேசன் கார் எடுத்துட்டு வந்துடும். ஃப்ரெடியும் வேகமா கார்ல ஏறி அங்கிருந்து தப்பிச்சு போயிடுவாங்க. போலீஸ் அவங்கள சேஸ் பண்ணிட்டு போலான்னு கார் எடுத்துட்டு வரும்போது அப்பதான் ஒரு விஷயம் நோட் பண்ணுவாங்க. ஃப்ரெடி வரும்போது போலீஸோட காரை பஞ்சர் பண்ணி விட்டுட்டு வந்திருப்பாரு. இப்படியே போலீஸ்காரன் மண்ணை தூவிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஜேசனும் ஃப்ரெடியும் ஒரு சிக்னலை கிராஸ் பண்ணும்போது வேகமா ஒரு கார் வந்து இடிக்குது. ரெண்டு பேருமே ஆக்சிடென்ட் ஆயிட்டு என்ன நடக்குது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளால கிம் அமிச்ச ஆளுங்க வந்து ஜேசனையும் ஃப்ரெடியும் வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. இப்ப கிம்மோட பையன் அங்க வந்து இவங்க கிட்ட இருந்து ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு கேட்கிற அந்த ஆளுங்க கிட்ட அவங்க ஃப்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த அந்த வீடியோ கேமராவை காமிக்கிறாங்க. அதுல ஃப்ரெடி பேசிட்டு இருந்ததெல்லாம் பார்த்து அவன் கடுப்பாயிட்டு அந்த கேமரா தூக்கி போட்டு உடைச்சிட்டு இவங்களை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஜேசனுக்கு பயங்கர பயம் வந்துருது. என்ன விட்டுடுங்க, இதுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது, ஃப்ரெடி ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது சொல்லுங்க, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஜேசன் ரொம்ப அழுவான், கெஞ்சுவான். ஃப்ரெடியும் சொல்லுவார் அந்த பையனை விட்டுடுங்க, அவனுக்கு இதுல சம்பந்தம் கிடையாது, எல்லாமே பண்ணது நான் தான், என்ன வேணா பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அவனுங்க அதெல்லாம் காதலே வாங்கிக்கிற மாதிரி கிடையாது. இவங்களை கொல்லணும்னு சொல்லிட்டு கன் எடுப்பாங்க. டக்குன்னு ஜேசன் நீங்க உடைச்சு போட்ட வீடியோவோட ஒரு காப்பி வந்து நான் இன்னொரு ஆள் கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன், நான் செத்து போயிட்டேன்னா அது வந்து கவர்மெண்ட்டுக்கும் மீடியாவுக்கும் அந்த காப்பி அனுப்ப சொல்லியிருக்கேன், எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த காப்பி வெளியில வந்துடும், அப்ப நீங்க கண்டிப்பா மாட்டிப்பீங்கன்னு சொல்லி அவங்களை மிரட்டுறான். கிம்மோட பையன் ஃப்ரெடியை இங்க வச்சுக்கோ, இவனை கூட்டிட்டு போய் நான் அந்த வீடியோ எடுத்துட்டு வரேன்னு சொல்லி அந்த ஆளுங்க கிட்ட ஃப்ரெடியை விட்டுட்டு ஜேசனும் கிம்மோட பையனும் அந்த வீடியோ எடுக்க போறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஜேசன் வந்து போய் தான் சொல்லியிருப்பான். ஜேசன் இந்த இடத்துல ஒரு ட்ரிக்கான ஒரு ஐடியா பண்ணுவாரு. படத்தோட முந்தைய சீன்ல ஜேசன் ஒருத்தங்க கிட்ட கடன் வாங்கி இருப்பான்ல, அதை ஃப்ரெடி தான் கொடுப்பாரு. அந்த கடன் வாங்கின ஆள் கிட்ட கிம்மோட ஆளை ஜேசன் கூட்டிட்டு போயிடுவான். அங்க போனோன்னு நேரா அவனை நினைச்சுப்பான் ஜேசன் திரும்பவும் கடன் வாங்க தான் வந்திருக்கான். ஜேசன் நேரா அவன் கிட்ட போயிட்டு இவர்கிட்ட தான் வந்து ஃப்ரெடி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த வில்லன் கிட்ட மாட்டி விட்டுடுவோம். இந்த கிம்மோட ஆளு கடன் கொடுக்கறவங்க கிட்ட அந்த பெரியவர் கொடுத்ததை கொடு அப்படின்னு கேட்பான். ஆக்சுவலா என்னன்னா ஃப்ரெடி வந்து கடன் வாங்கினு கொடுத்தது வந்து பணம், வில்லன் கேட்கறது வீடியோ. வில்லன் பணத்தை தான் திரும்ப கேட்கறான்னு நினைச்சு அந்த கடன் கொடுத்தவன் அதெல்லாம் தர முடியாது, ஜேசனும் நீ அவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்ன அந்த கடன் கொடுக்கறவனுக்கு பயங்கர கோவம் வந்துடும். ஜேசன் அடிக்க போவான். கிம்மோட ஆள் அதை தடுத்து அந்த ஆளை போட்டு அடிச்சிருவான். அந்த வட்டிக்கு வீரவனோட ஆள் பாத்தீங்கன்னா அங்க நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து வந்து வில்லன் அடிக்க வருவாங்க. அந்த ஒரே ஆளு இவங்க எல்லாருமே பந்தாடிடுவான். அந்த வட்டி கொடுக்கறவனோட ஆளுங்க எல்லாம் தப்பிச்சு ஓடிடுவாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃப்ரெடி அவங்க கட்டி வச்சிருந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுவாரு. அந்த கிம்மோட ஆள் வட்டிக்கு பணம் கொடுக்கறவனை போட்டு அடின்னு அடிச்சு எங்க இருக்குன்னு கேட்ட உடனே லாக்கர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாரு. லாக்கரை செக் பண்ணி பார்ப்பாங்க. ஆனா அதுல வந்து வீடியோ எதுவுமே இருக்காது, அதுல பணம் மட்டும் தான் இருக்கும். கிம்மோட ஆள் சொல்லுவான் இங்க வீடியோ எதுவுமே இல்லையே, பணம் மட்டும் தானே இருக்கு அப்படின்னுவான். அந்த வட்டிக்கு விடுறவன் சொல்லிடுவான் என்ன வீடியோ எல்லாம் எதுவுமே கிடையாது, எங்களுக்கு அவங்க பணம் தான் தரணும், தந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். வில்லனோட ஆளுக்கு இப்ப புரிஞ்சிடும் ஜேசன் வந்து இவங்களை ஏமாத்திருக்கான்ட்டு. வில்லனோட ஆளுங்க ஜேசனை போட்டு அடின்னு அடிப்பாங்க. அந்த கிம்மோட ஆள் ஜேசனை போட்டு அடிச்சுட்டே இருக்கும் போது வட்டிக்கு விடுறவன் அடி வாங்கின கடுப்புல ஒரு தீப்பிடிச்சு அணைக்கிறதுக்கு யூஸ் பண்ற சிலிண்டரை தூக்கிட்டு வந்து வில்லனோட தலையிலே போட்டு அடிச்சிருவான். கிம்மோட ஆளு தலையில அடிபட்டு ரத்தம் வந்து மயக்கடிச்சு விழுந்துருவான். இதை பார்த்துட்டு இந்த கிம்மோட பையன் பயங்கர கடுப்பாயிட்டு ஜேசன் அடிக்க வரும்போது ஜேசனுக்கும் அந்த பையனுக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. கிம்மோட பையன் ஜேசனை போட்டு பொலந்து எடுத்துருவான். திடீர்னு ஒரு துப்பாக்கி சுடுற சவுண்ட் கேட்கும். யாருன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து ஃப்ரெடி கிம்மோட பையனை துப்பாக்கியாலே சுட்டுடுவாரு. ஃப்ரெடி ஜேசன் கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடு, என்னாலதான் உனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வந்த இந்த பேக்ல இருந்த பணத்தை எல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு ஃப்ரெடி கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. ஃப்ரெடி கார் ஓட்டிட்டு போகும்போது அவருக்கு பயங்கரமா வீசிங் வந்து வண்டி ஓட்ட முடியாம அப்படியே ரோட் சைட்ல ஒரு மணல் மேட்ல முட்டி ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆனா ஃப்ரெடிக்கு ஒன்னும் ஆகல. ஆனா தடுமாறி அப்படியே கார்ல இருந்து பொறுமையா இறங்கி வெளியில வந்துருவாரு. காரை விட்டு இறங்கி ரோடு சைட நடந்து போய்கிட்டே இருக்கும் போது ஒரு ஃபேமிலி கார்ல போயிட்டு இருப்பாங்க. அவங்க நிறுத்தி ஃப்ரெடியை வந்து கார்ல ஏத்திக்கிறாங்க. கார்ல ஏத்துறதுக்கு அப்புறம் நீங்க எங்க போனோம், ஏன் இந்த ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருக்கீங்க, இந்த ரோட்ல எல்லாம் தனியா நடந்து போக கூடாது, ரொம்ப ஆபத்து, ஆக்சிடென்ட் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. அப்ப ஃப்ரெடி நான் ஒருத்தரை மீட் பண்றதுக்காக வந்தேன். அவங்க கேக்குறாங்க நீங்க யாரை மீட் பண்ண வந்தீங்க, அதுதான் எனக்கு ஞாபகத்துல இல்ல அப்படின்னு சொல்லுவாரு ஃப்ரெடி. இவங்க பேசிட்டே இருக்கும் போது அந்த கார்ல ஒரு குட்டி பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு ஃப்ரெடியோட கையில இருக்க ரத்தத்தெல்லாம் துடைக்கிறதுக்காக டிஷ்யூ பேப்பர் எடுத்து கையில இருக்க ரத்தத்தை துடைக்கும் போது ஒரு பேர் எழுதி இருக்கும். அந்த பொண்ணு சொன்னோன்னே ஃப்ரெடி அவரோட விரலை பார்த்தோன்னா அதுல எதிர்க்க பேரை வச்சு அவருக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருது. அங்க அப்படியே சீனை கட் பண்ணா ராணுவத்துல சேவை செஞ்சு ரிட்டையர் ஆன உயர் அதிகாரிகளுக்கான கௌரவிக்கும் விழா ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அதுல ஃப்ரெடி கொலை செய்யறதுக்காக காத்திருந்த கிம்மும் கலந்துக்கிறாரு. அந்த விழாவில் ஃப்ரெடியும் மிலிட்டரியோட ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அங்க வந்துடுறாரு. சோ விழா தொடங்குது. விழா தொடங்கணும்னு விழாவோட சீஃப் கெஸ்டே கிம் தான். அவர் பயங்கரமா அந்த காலத்துல அது செஞ்சோம் இது செஞ்சோம் அப்படி இப்படின்னு பயங்கரமா சொற்பொழிவாயிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்கும்போது ஃப்ரெடிக்கு பயங்கரமான ஆத்திரம் வருது. ஏன்னா அப்ப என்ன நடந்து உண்மையா நேர்ல இருந்து பார்த்த ஒரு ஃப்ரெடி மட்டும் தான். இவர் சொல்றதெல்லாம் பொய்ன்னு அவருக்கு தெரியும். கிம் பேசி முடிச்ச உடனே ஃப்ரெடி நேரா எந்திரிச்சு ஸ்டேஜ் பக்கம் போறாரு. அப்ப கிம்மோட ஒரு பாடி கார்டு வந்து ஃப்ரெடியை தடுத்து நிறுத்து, போய் உங்க இடத்துல உட்காருங்க, இதுக்காக நீங்க மேடை கிட்ட வரீங்க, அங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஃப்ரெடியை போக சொல்றாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மேடையில இருந்து ஒருத்தருக்கு அவார்டு கொடுக்கறதுக்காக கூப்பிடுறாங்க. ஃப்ரெடி புத்திசாலித்தனமா என்ன பண்ணிருக்காருன்னா அன்னைக்கு அவார்டு யாருக்கு கிடைக்குமோ அவரோட ட்ரெஸ் தான் போட்டுட்டு வந்திருக்காரு. ஃப்ரெடி அந்த பாடி கார்டு கிட்ட அந்த அவார்டு வாங்க போறதே நான் தான், எனக்கு வழிவிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த பாடி கார்டும் ஃப்ரெடியோட கோட்ல இருந்த பேரை பார்த்துட்டு வழி விட்டுறாரு. ஃப்ரெடி நேரா மேடைக்கு போய் கிம் கிட்ட இருந்து மெடல் வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு
வாங்கிட்டு டக்குன்னு அவரோட கையில இருந்து கை துப்பாக்கி எடுத்து கிம்ம நோக்கி சுடுற மாதிரி நீட்டுறாரு. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. கிம் உடனே யார் நீ, உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஒரு ஆர்மி ஜெனரலுக்கு முன்னாடி துப்பாக்கி நீட்டுவ? ஃப்ரெடி அதுக்கு நான் யாருன்னு தெரியாம இருக்கலாம், ஆனா இந்த பேரை நீ மறந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களோட சிஸ்டரோட பேரை சொல்றாரு. ஃப்ரெடியோட சிஸ்டர் பேரை கேட்டோன்னு கிம் அவ இறந்து போயிட்டா, ஒரு இயற்கையான மரணத்தினால இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லுவாரு. ஃப்ரெடிக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. டக்குன்னு கண்ணை வந்து கிம்மோட பேத்தி இந்த பக்கம் உட்கார்ந்து இருப்பாங்க. ஃப்ரெடி கண்ணை அந்த பொண்ணோட தலைமையில வச்சிருவாரு. என் அக்காவுக்கு என்ன பண்ணன்னு சொல்லு, இல்லைன்னா உன் பேத்தி நான் சுட்டுடுவேன், நீ உண்மையை சொல்லணும், இப்போ உன் பேத்தி நான் சுட்டுடுவேன். கிம் பயங்கர டென்ஷன் ஆயிரு, அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கிம் உடனே போது நிறுத்து, எல்லாத்தையும் என் வாயில இருந்து கேட்க தானே விரும்புறேன், நானே சொல்றேன். அப்பதான் கிம் சொல்றாரு, டோஜோ தான் வந்து ஜப்பான் ஆர்மியோட ஜெனரலா இருந்தாரு. ஜப்பான் ஆர்மியில இருக்கிற உயர் அதிகாரிகளுக்கு அவங்க கூட உல்லாசமா இருக்கிறதுக்காக கொரியன் பெண்களை வந்து அனுப்ப சொன்னாங்க. அந்த நேரத்துல நாம அவங்க கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலையில இருந்தோம். ஆனா இந்த மாதிரி சொன்னா யாருமே வரமாட்டாங்கன்றதுனால ஜப்பானோட ஃபேக்டரியில வேலை இருக்கு, அந்த வேலையில சேர்ந்தா அதிகமான பணம் கிடைக்குன்னு சொல்லி நம்ம கொரியன் கிராமத்துல வாழ்ந்த எல்லா பெண்களையும் நம்ம அமிச்சோம். ஃப்ரெடி சொல்ற, ஆனா உனக்கு எங்க அக்கா கிட்ட நடந்து தெரியுமா, என் அக்காவை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருந்த, என் அக்கா வந்து உன்னை உண்மையா நம்பி இருந்தாங்க, ஆனா நீ அவங்களுக்கு பண்ணது பெரிய பாவம், நீ அப்படி என் அக்காக்கு பண்ணிருக்க கூடாது சொல்லி ஃப்ரெடி கோவப்படுறாரு. ஜப்பான் நாட்டுக்கு கொத்தடிமையா வேலை செஞ்சுட்டு ஆனா இப்ப நீ நம்ம தேசத்தோட தியாகி மாதிரி எல்லாரும் முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருக்க. கிம் தன்னோட தவறெல்லாம் ஒத்துக்கிட்டு மேடையிலேயே, ஆமா நான் ஜாப்பனீஸ் மிலிட்டரிக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் வேலை பார்த்தேன், எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு மேடையிலே கெஞ்சுறாரு. கிம் சொல்லி முடிச்ச உடனே ஃப்ரெடி கிம்ம துப்பாக்கியால சுட்டுறாரு. உடனே அந்த இடமே கலவரமா மாறுது. நிறைய போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் அங்க வந்துடுறாங்க ஃப்ரெடி அரெஸ்ட் பண்றதுக்காக. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரோட நம்ம ஜேசன் அந்த இடத்துக்கு வரான். ஜேசன் கார்ல வரும்போது ஃப்ரெடி கிட்ட பேசுனதை நினைச்சுக்கிட்டே வருவான். இப்ப ஃப்ரெடி ஜேசன் கிட்ட இன்னும் ஒருத்தர் பாக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவரோட பேர் வந்து ஹான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா ஃப்ரெடியோட உண்மையான பேரு ஹான். அப்பதான் ஜேசனுக்கு புரிய போது கடைசியில் அவரும் தன்னை தற்கொலை பண்ணிக்க போறாரு. உடனே போலீஸ் கிட்ட வேகமா போங்க, இல்லனா அங்க இன்னொரு கொலை நடக்கும், நம்ம சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லி போலீஸ்கார்ட்ட சொல்றாரு. ஃப்ரெடி நடந்தது எல்லாத்துக்கும் நானும் ஒரு விதத்துல காரணம் அப்படி சொல்லிக்கிட்டே துப்பாக்கி தன் தலையில வச்சு சுட போகிறாரு. இந்த டைம்ல ஜேசனும் அங்க வந்துடுறான். ஃப்ரெடி நிறுத்துங்க, அவசரப்படாதீங்க, நீங்க அவசரப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டது வீணா போயிடும். நீங்க யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் தண்டனை கொடுத்தீங்க, இதுல உங்களோட தப்பு ஒண்ணுமே கிடையாது, நீங்க தான் உண்மையான தேசப்பற்றுள்ள ஆளு, அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க ஜேசன் கத்துறான். ஆனா ஃப்ரெடி, இல்ல நான் பண்ணது எல்லாமே சட்டத்துக்கு விரோதமான விஷயங்கள், நான் அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. ஜேசன், நீங்க செஞ்ச தப்புன்னு நினைச்சீங்கன்னா சட்டத்துக்கிட்ட விட்டுடுங்க, சட்டம் உங்களை தண்டிக்கட்டும், நீங்களா உங்களுக்கு தண்டனை கொடுத்துக்காதீங்க, அவசரப்படாதீங்க சொல்றான் ஜேசன். ஜேசன் சொன்னதை கேட்டு ஃப்ரெடி துப்பாக்கி கீழே போட்டு அழுகிறாரு. போலீஸ் ஃப்ரெடி அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஜேசன் ஃப்ரெடிய மீட் பண்றதுக்காக ஜெயிலுக்கு வராரு. ஏற்கனவே ஃப்ரெடிக்கு அல்சைமர் நோய் இருக்கனால ஜேசனையே மறந்து இருப்பாரு. ஜேசன் எவ்வளவோ தான் யாருன்னு புரிய வைக்க ட்ரை பண்ணுவாரு. ஆனா ஃப்ரெடிக்கு ஞாபகமே வராது. அதுக்குள்ள ஜெயில விசிட்டர்ஸ் ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு, நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஜேசனை கிளம்ப சொல்லிட்டு ஃப்ரெடியை கூட்டிட்டு போயிடுவாங்க. இங்க அப்படியே படம் முடியுது. சோ இந்த படம் எப்படி இருந்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தின தமிழ் ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நாங்க அதுக்காக தனியா வீடியோ பண்றோம். இன்னொரு தரமான படத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.